இடா சோபியா ஸ்கூடர். இவங்க யார்? இவங்கள பத்தி நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வேலூர்ல இருக்கக்கூடிய சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜோட நிறுவனர், ஃபவுண்டர் இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இப்படிங்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க மெடிக்கல் துறையில சம்திங் சாதனை பண்ணியிருக்காங்க. ரைட், உண்மைதான். மெடிக்கல் துறையில எந்த மாதிரியான சாதனை பண்ணியிருக்காங்கன்னா, பெண் மருத்துவர்கள் வந்து மருத்துவத்துறையில நுழைஞ்ச, அதாவது பெண்கள் வந்து மருத்துவத்துறையில நுழைஞ்சு பெண் மருத்துவராக பணிபுரிவதற்காக சங்கடப்பட்டு தயங்கி ஒதுங்கி நின்ன காலகட்டம் அது. நிறைய பெண்கள் வந்து வெவ்வேறு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் மருத்துவத்துறையில் தைரியமாக முன் வந்து செயல்பட துணிவும் தன்னம்பிக்கையும் இல்லாமல் அதை வந்து அவாய்ட் பண்ண, இக்னோர் பண்ண ஒரு காலகட்டம் அது. அந்த சமயத்தில் நிறைய பெண் மருத்துவர்களை, செவிலியர்களை வந்து உருவாக்கின பெயரும் பெருமையும் புகழும் இடா சோபியா ஸ்கூடருக்கு தான் சேரும். இவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு அமெரிக்கன் பேஸ்டு ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா பேர் ஜான் ஸ்கூடர், அம்மா பேர் சோபியா வெல்டர் ஸ்கூடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஜான் ஸ்கூடரான இவங்க அப்பா வந்து ஒரு மருத்துவராக இருந்திருக்காரு. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரின்னு சொல்லப்படுற இங்கிலீஷ் மென்ஸோட மிஷினரியில் மருத்துவத்துறைக்காக பணியாற்ற இந்தியாவுக்காக வந்தவங்க தான் வந்துட்டு ஜான் ஸ்கூடரும் சோபியா வெல்டரும். ஸோ இந்தியாவுக்குள்ளே பார்த்தோம்னா வேலூர் சொல்லப்படுற இந்த பிளேஸ் நியர்பை சென்னை இப்போ இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து தங்கியிருக்கும் போது எக்ஸாக்டாக வந்து ராணிப்பேட் அப்படிங்கிற அந்த இந்த பிளேஸில் அவங்க தங்கியிருக்கும் போது இவங்களுக்கு சோபியா ஸ்கூடர் வந்து பிறக்கிறாங்க. இடா சோபியா ஸ்கூடர் பிறக்கிறாங்க. இவங்க பிறந்து 8 ஆண்டு காலம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. 8 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஃபாரினுக்கு அனுப்பப்படுறாங்க படிப்பதற்காக. படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்கும் போது ஒரு பர்டிகுலர் சமயத்தில் டெலிவரிக்காக பார்த்தோம்னா ஹிந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்த பெண்மணிகள் 3 பேர் வந்து ஃபேமிலியோடு வந்துட்டு ஜான் ஸ்கூடரை பார்க்க வராங்க. அந்நேரத்தில் அவங்க அப்பா வீட்டில் இல்லாததால் இடா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு டாக்டராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த டெலிவரி பார்க்க வந்தக்கூடிய விமன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இவங்களுக்கு பிரசவம் பார்த்து விடுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்போது நான் வந்து ஒரு மருத்துவர் கிடையாது, என்னோடய அப்பா தான் மருத்துவர், அவர் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அவளுக்கு உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து ஒரு ஆண் மருத்துவர்கிட்ட நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பெண்களை காமிக்க மாட்டோம், ஸோ பெண் மருத்துவர் தான் எங்கள் தேடி வந்தோம், நீங்கள் தான் மருத்துவர்னு நினச்சோம், நீங்கள் மருத்துவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த டெலிவரி சமயத்தில் அந்த 3 பெண்களும் இறந்துடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து சோபியா வந்துட்டு அந்த 3 பெண்களோட இறப்பு செய்தியை நேரில் பார்க்குறாங்க, இறப்பு நிகழ்வை பார்க்குறாங்க. ஸோ அப்போது அவங்க மைண்டில் ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. இந்திய பெண்களாக இருக்கட்டும், இந்திய குடும்பமாக இருக்கட்டும், ஒரு கஸ்டமரி ஒரு லாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது விமன் டாக்டர்ஸை மட்டும் தான் பார்ப்போம், ஸோ மென் டாக்டர்ஸை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அதாவது நம்ம பெண்களோட கலாச்சாரம், அந்த நம்பிக்கை, சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் விமன்ஸோட இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். அதுக்கு வந்து இந்தியன் விமன்ஸ் நிறையா பேர் வந்துட்டு மருத்துவ படிப்புக்கு சேரணும், மருத்துவத்துறையில் தன்னோட பங்களிப்பை கொடுக்கணும், படிக்கணும், நிறையா டாக்டர்கள் உருவாகணும், இந்தியன் ஃபீமேல் டாக்டர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மருத்துவ படிப்பு வந்து வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து இந்தியாவுக்கு மீண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்திய மருத்துவ பெண்மணிகளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான முனைப்பான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இவங்களோட இந்த சேரிட்டபிள் ஒர்க் செய்கிறதுக்காக வந்து அதாவது நான் நிறையா இந்திய பெண்களுக்கு வந்து மருத்துவ படிப்பை சொல்லித்தரணும்னு ஒரு நோக்கத்தில் தொடங்கப்பட்டது தான் இந்த சிஎம்சி அப்படின்னு சொல்லப்படுற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூரில் இருக்குல்ல அது. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தோம்னா இவங்களோட பெயரும் புகழும் சிறப்பும் தலை தோங்கி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஒரு பிளேஸாக வந்து இந்த காலேஜ் பார்க்கப்படுது. ஸோ இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து மருத்துவத்துறையில் நிறைய சாதனை பண்ணுறாங்க, ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க. நர்சிங்லையும் பார்த்தோம்னா நிறைய பெண்கள் வந்து ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து எதை வந்து தயக்கமாக, கூச்சமாக, அருவருப்பாக நினைக்கக்கூடிய விஷயங்களை இல்லை, காமன் சென்ஸ், அதாவது இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையில் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறம் சார்ந்த பொது சேவை அப்படிங்கிறத உணர்த்தி நம்ம இந்திய பெண்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து இந்த மெடிக்கல் சர்வீஸ்குள்ளே அழைத்தாங்க இல்லையா, ஈடுபடுத்த வச்சாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு சிறப்பான விஷயத்தை செய்தவங்க வந்துட்டு இடா சோபியா ஸ்கூடர் தான். இன்றைக்கி வேணால் அது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், பட்
ஒரு சொசைட்டியில் சில விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி தான் அதை நம்ம சாதனை பண்ணி ஆகணுங்கிற மாதிரியான சமயத்தில், கஷ்டமான சமயத்தில் ஒரு 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 விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த யார் சேஞ்ச் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே லெஜெண்ட் தான். அண்ட் அவங்க மிகப்பெரிய ஒரு ஐடியல் பர்சனாலிட்டிஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியல் விமன் பர்சனாலிட்டியாக இருந்தவங்க வந்து இடா சோபியா ஸ்கூடர். இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டராக இருந்திருக்காங்க. நிறையா நர்சிங் ஹோம்ஸ் மற்றும் மெடிக்கல் காலேஜஸ் ஃபார் விமன்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா 90 ஆண்டு காலம் தன்னோட வாழ்நாளில் வாழ்ந்திருக்காங்க. the great legendary woman doctor who done good revolution in medical field for women's, Ida Sophia Scudder. Thank you so much. Thank for watching. Take care.